நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிச்சூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, உன்னுடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, திருப்தி ஆக்கியே விதம் நடத்தினீரே. திருப்தி ஆக்கியே விதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே. ஸ்தோத்திரம், பாதை காட்டினீரே. ஸ்தோத்திரம். தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே, என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடு. கிருபைகளை கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசுதேவா, நல்லவரே இயேசுதேவா, நன்மையினார் முடிசூட்டி. தடுமாறும் தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட, பாதை காட்டினீரே. ஸ்தோத்திரம், பாதை காட்டினீரே.
நடத்தி வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே நன்றி இயேசுவே என்று மறவேனே நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையா முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையா முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையா முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையா முடிசூட்டி. தடுமாறும் வேலையிலும் கரங்களை சொல்லாமா சித்தம் செய்திட தடுமாறும் வேலையிலும் உம் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்று ஸ்தோத்திர பாதை காட்டினீரே என்று ஸ்தோத்திர. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினா முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினா முடிசூட்டி. அப்பாவுக்கு கரங்களை உயர்த்தி அப்படி நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் தடுமாறுகிற வேலையில் சித்தம் செய்ய முடியாதிருக்கிற சூழ்நிலையில் வழி இதுவோ அதுவோ என்று சொல்லி கலங்கிருக்கிற நேரத்தில் குழப்பமான சூழ்நிலையில் உங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே எங்களுக்கு பாதை காட்டினீங்களே ஆண்டவர். இதுவே பாதை என்பது, இதுவே நாங்கள் செல்ல வேண்டிய நல்ல வழி என்பதையும் எங்களுக்கு உணர்த்தி நடத்துகிறீங்களே. உள்ளத்தினாடத்தில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 இயேசு ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் 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 பெரியவர். ஓ எங்களுக்குள்ள இருந்து செயலாற்றுகிறவரே, நல்ல தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை, உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்லை. ஆண்டவர், ஒருவேளை மாம்ச பிரகாரமாக எங்களுக்கு ஒருவேளை தகப்பன் இல்லாது இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இதுவரைக்கும் எங்களை கைவிடாத நேசராய் காலம் முழுதும் கண்மணியை போல நடத்துகிறவராய் எங்கள் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறவராய் எங்களை பாதுகாத்தவராய் எங்களை அரவணைத்து கொண்டவராய் உடைய பிள்ளையாய் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை எல்லாம் எங்கள் நோய்களை எல்லாம் எங்கள் பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு இதுவரைக்கும் எங்களை காத்து நடத்தி வருகிறீங்களே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி நாங்கள் கொள்ளுகிறோம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஜீசஸ் நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே.
கோடி சோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுவோம், உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உங்கள் திருநாம பரிசுத்த பாடலே. உங்கள் திருநாம பரிசுத்த பாடலே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை ஐயா, ஒருவருக்கே எங்கள் மாட்சிமை அடைகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. வலியோரை அகற்றினி, தாழ்ந்தோரை உயர்த்தினி. பசித்தோரை நன்மைகளா திருப்தி ஆக்கினீ. பசித்தோரை நன்மைகளா திருப்தி ஆக்கினீ. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே இதய வேந்தனே. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கி. பசித்தோரை நன்மைகளா திருப்தி. உமக்கு
உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அதிசயமான எங்கள் ராஜாதி ராஜா, இந்த வல்லமை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திருநாமத்தை நாங்கள் அறிந்திருப்பதினாலே ஆண்டவரே அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாமத்தை குறித்து அறிகிற அறிவில், உண்மை குறித்து அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ந்து முன்னேறி செல்ல வேதத்தோடு கூட ஒன்றிணைந்தவர்களாய், வேதத்தை நன்கு கற்றவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேத சத்தியங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே சத்துருடைய கிரியைகளை எதிர்த்து போராட வெற்றி பெற ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவு கொள்ள உமக்குள்ள நிலைத்திருக்க பிழைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதனாலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு பாடங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் நாம மகிமைக்காக வாழ, ஒவ்வொரு நாளும் உன் நாமத்தை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி பாடி ஆராதித்து துதித்து ஒவ்வொரு நாளும் போற்றி எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்தப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டத்தில் ஒரு 73 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க எல்லாரும் தொடர்ந்து சபைக்கு வரணும்னு நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் எல்லாரும் மற்ற சர்ச் சிலர் கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவங்கலாம் கூட வந்தாங்க. ஆனாலும் புதுசாக வந்தவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களும் கர்த்தரை தேடணும், கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும், சபைக்கு வரணும். இதற்காகவும் ஜெபிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில், அந்த 4வது அதிகாரத்திற்கு விசுவாசத்தில் வளர வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் அதை மையமாக வச்சு நம்ம முதலாவது விசுவாசத்தில் நம்ம அவுட் டு க்ரோ இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளர்வது எப்படி அப்படின்ற போது முதல்ல உங்கள் ஒன்றுமில்லாமையை உணருங்கள். ஏனென்றால் விசுவாசம் என்பதை துவக்குகிறவர் அவர் தான், அதை முடிக்கிறவர் அவர் தான். அதனால் ஆபிரகாம் கிரியினால் நீதிமானாக்கப்படவில்லை அப்படின்னு தான் மேன்மை பாராட்ட இடமே இல்லை. ரெண்டாவதாக தேவனது மன்னிப்பில் களி கூறுங்கள். ஏன்னா சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் நடைபெற்றது. அதை நம்ம கிரியை இல்லாமல் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்படுகிற பாக்கியம் உண்டாயிருக்கிறது. அதனால் அந்த மன்னிப்பில் களி கூறும்போது அவர் செய்த சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காக செய்த பாவ மன்னிப்பின் காரியங்களை அதில் நாம் களி கூறும்போது நம்முடைய விசுவாசம் விருத்தி அடைகிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய இசைந்து செல்லுங்கள் என்று பார்த்தோம். பி டியூன் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை தூண்டி விடுகிறவர், இயக்குகிறவர். நான்காவதாக ஃபாலோ ஃபெய்த் ரோல் மாடல்ஸ், விசுவாச முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள் என்று நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக சுயபலத்திலோ திறமையிலையோ சாராதிருங்கள். டு நாட் டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திறமையோ ஸ்கில்ஸ் சார்ந்திராதீர்கள். இன்றைக்கு 6-7 காரியங்களை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 20 போதும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வளர நான் 6வதாக தேவனது வாக்குத்தத்தங்களை சார்ந்திருங்கள்.
5 சுயபலத்திலேயோ திறமையிலேயோ சார்ந்திராதுங்கள. காரணம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் பலவீனத்தை எண்ணவே இல்லை. ஆபிரகாம் எதிர்மறையான காரியத்தை எண்ணவே இல்லை. அதுதான் நான் சொன்னேன், எதிர்மறையான காரியத்தையோ அல்லது நேர்மறையான காரியத்தையோ எண்ணவே கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது. சுயபலத்திலோ திறமையிலோ சார்ந்து இருக்கக்கூடாது. எதில் சார்ந்திருக்கணும்னா தேவனது வாக்கு தத்தங்களை சார்ந்திருக்கணும். சரீரம் செத்து போகலாம், கற்பம் செத்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காட்சிகள் கலையலாம், மற்ற எல்லாமே அலையலாம். ஆனால் வாக்கு தத்தம் கடைசி வரைக்கும் உயிரோடு தான் இருக்கும். ஸோ வாக்கு தத்தத்தை 100க்கு 100 சார்ந்துருங்கள். கர்த்தர் வாயிலிருந்து வந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக விசுவாசத்தில் வேகமாக வளர்வீர்கள். ஆமென். ஏன்னா உங்கள் விசுவாசத்தின் அளவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற அளவாக இருக்க போகுது. நீங்கள் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா, அங்கே எலிசா அங்கே அவங்கக்கிட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவங்க மனைவி கடன் வச்சுருக்காங்க. அந்த கடனுக்காக பிள்ளைங்களை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. ஸோ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் என்ன வாங்கிக்கோ, பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு வீட்டில் போய் நீ அந்த எல்லா கதவெல்லாம் தாழ்பால் போட்டுக்கிட்டு அந்த எண்ணெயை அதில் அந்த பாத்திரத்துலலாம் ஊற்று. அப்போ இப்போ போய் பக்கத்து வீட்டு அங்கே இங்கெல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கினான். எவ்வளோ பாத்திரம் வாங்கினான்னு போடல. ஆனால் இப்போ பாத்திரத்தை வாங்கி போட்டு முடித்த பிறகு எண்ணெய் எப்போ நின்றுச்சுன்னா, பாத்திரம் இல்லாததுனால்தான் எண்ணெய் நின்றதே ஒழிய, புரியுங்களா, பாத்திரம் இல்லாததுனால்தான் நின்றுச்சு. அப்போ இவ இன்னும் பாத்திரம் வாங்கியிருந்தா எண்ணெய் வந்துட்டு தான் இருந்திருக்கும். பாத்திரம் இல்லாததுனால தான் எண்ணெய் நின்றுச்சு. பாத்திரம் இருந்து எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்றது இல்லை. கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே எப்போ நிற்குன்னா, பாத்திரங்கள் இல்லாமல் இருந்தால், நீங்கள் பாத்திரமாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லாமல் இருந்தாலும் எண்ணெய் நிற்காது. அது வரைக்கும் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆமென். நீங்கள் பாத்திரமாக இல்லைன்னாலும் உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லைன்னாலும் என்ன அது வர்றது எது வரைக்கும் பாத்திரமாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ பாத்திரம் இருக்குதோ அது வரைக்கும் என்ன வந்துக்கிட்டார். ஸோ உங்கள் விசுவாசத்தின் அளவு தான் ஆசீர்வாதத்தின் அளவு. ஒருவேளை நிறைய பேர்கிட்ட இன்னும் 1000 பாத்திரம் வாங்கியிருந்தால் அவ்வளவுக்கும் என்ன வந்திருக்கும். அப்போது நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உயர்ந்திருப்பீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கூட அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சில இடங்களில் மத்தேயு 13 வாசித்தீங்கன்னா, அவரால் 54 வாசிங்களேன். தாம் வளர்ந்த ஊரிலே இயேசு வந்தார். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இவனுடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்போ விசுவாசத்தினால தான் அற்புதங்கள்லாம் நடக்குது. ஸோ நம்ம விசுவாசிக்கலனால ஆண்டவருக்கு வல்லமை குறைஞ்சில்ல, ஆண்டவருடைய மகிமை குறையில, வாக்குத்தத்தம் பொய் என்பதனால் நடக்காமல் போகிறதில்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அப்போது ஏன் நடக்கலைன்னா அவிசுவாசத்தினால தான். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தினால தான் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்கணும். எபிரேயர் 6:11
எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரிக்கணும். வாக்குத்தத்தம் அங்கே தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போட்ட பணம் பேங்க்கில் இருக்குது. அந்த பணத்தை எடுக்கணும்னா நம்ம முறைப்படி என்ன பண்ணணும்? சலான் வாங்கி, வித்ட்ரால் ஃபார்ம் வாங்கி, பேர் எழுதி, அந்த எவ்வளோ பணம் வேணுமோ அதை எழுதி கொடுத்து, இல்லை சார் நீங்கள் நேராக போய் சார் என் பணம் உள்ளே இருக்குது எடுத்து கொடுங்க கொஞ்சம், அப்படிலாம் கொடுக்க முடியாது. உங்கள் பணம் தான். அதை முறையாக போய் கேட்கணும், கிளைம் பண்ணணும், பேர் எழுதி கொடுக்கணும், சைன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பார். அப்புறம் எழுதின கேஷும் எண்ணில் நம்பரும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் உங்கள் பணத்தையே கொடுப்பாங்க. அதில் வேறு அமௌண்ட்லாம் ஜாஸ்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது வச்சு செய்வாங்க. ரொம்ப நேரம் வச்சு, இது இவர் தானே, அது ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு சார் இவ்வளோ பணம் எடுக்கிறீங்க, எப்பா என் பணம் நான் எடுக்கிறேன், இல்லை சரி அது இருக்கட்டும், இப்போ இவ்வளோ பணம் ஏன் எடுக்கிறீங்க. பட் கர்த்தருடைய அதே போல தான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணப்பட்டதை விசுவாசத்தினால தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? சுதந்திரிக்க வேண்டும். ஸோ இந்த விசுவாசத்தில் வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கணும். வாக்கு தத்தங்களை முழுமையாக சார்ந்து இருக்கும் போது கவனிங்க, எதிரிகள் இருக்குமானா கண்டிப்பாக எதிரிகள் இருக்கும். விசுவாசத்தின் எதிரிகள் நிறைய இருக்குது. அதில் 3 காரியம் மெயினாக அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுல. வாக்கு தத்தம் கர்த்தர் சொல்லியிருப்பார், ஆனால் சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எல்லாம் எதிராக இருக்கும், நேர்மறையாக இருக்கும், நடக்காதுன்ற சூழ்நிலை தான் இருக்கும், இனி இப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எதிரிகளை நம்ம என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்திட்டா வாக்கு தத்தங்களை நல்ல முழுமையாக சார்ந்திருக்கலாம். ஆமென். முதல் எதிரி பயம். விசுவாசத்தின் முதல் எதிரி என்னது? பயம், ஃபியர். பயமும் விசுவாசம் ஒன்றுக்கொன்று நேர் எதிரிகள். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. மார்க் 4:40 அவர் அவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று. உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். காற்று படகுல போயிட்டு இருக்காங்க, திடீர்னு காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, படகே அமிழத்தக்கதாக மூழ்கி போகத்தக்கதாக சூழ்நிலை வரும்போது பயம் வருமா வராதா? அப்போ ஏசு என்ன கேட்குறாரு? ஏன் பயப்பட்டிய, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா, பயம் வராமலா இருக்கும். அப்போ ஏசு அப்போ கேட்குற கேள்வி நியாயமா? ஏங்க புயல் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, கப்பல்லே அப்போ படகே அமிழ்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு கொஞ்சோண்டு சைன் இருந்தால் போதும், கொஞ்சோண்டு ஒரு கட்டி இருக்குது தான், அவ்வளோதான். அதுதான் நம்ம வட்டி போட்டு குட்டி போட்டு அது பெருசாக்கி ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பெருசாக்கி அது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஒரு பயம் வருது. ஸோ கவனிங்க இவங்க இல்லை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீங்க? அப்படின்னா அர்த்தம் பயந்துருக்க கூடாது. நான் சொல்றது புரியுங்களா? காற்று அடிச்சா பயப்படாம, புயல் அடிச்சா பயப்படாம, அப்படியே கவுந்துடுற மாதிரி இருக்குது. அப்போ பயப்படாமல் எப்படி இருக்கிறது? பயம்தான் வரும். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாதுன்னா 35வது வசனம் வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்போ அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். என்னன்னு? அக்கறைக்கு போவோம். நடுவில் செத்துற மாட்டீங்க. இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நீங்கள் போவீர்கள், அப்படிதான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் நடுவில் அடிக்கிற புயலை பார்த்து பயந்துடாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட கீழே விழாது. கர்த்தர் வாக்கு தத்தம் சொல்லிட்டாருன்னா அது நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறுவதற்கு எதிரான சூழ்நிலைகள் நடக்கும்போது ஒரு பயம் வரும் பாருங்க. அப்போ தான் அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சிக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அது அப்படியே நடக்கும்.
கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அது அப்படியே நடக்கும். நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அதனால தான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை அதை நம்ம சார்ந்து வாக்கு. அவங்க சொன்னார்ல, போவோம் வாருங்கள்னா கண்டிப்பாக போவீங்க, அக்கறைக்கு போவீங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் இல்லை, அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படாமல் வாங்கிடுறது. வாக்கு தத்தங்களை சார்ந்திருங்கள். அப்போ எப்படி ஃபீஸ் கட்டுறது? வாக்கு தத்தங்களை சார்ந்திருங்கள். கடைசி நிமிடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் ஒன்றுமே தெரியாது, கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ வாக்கு தத்தங்களை சார்ந்திருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவீரின் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறார். மார்க் சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 23 வாசித்தீங்கன்னா, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அவள் மேல் உமது கையை வையும். இயேசு கிட்ட எவ்வீரு சொல்றார், அவர் மேல் கையை வைத்து சுகமாக்கும். வியாதியா மரண அவஸ்தை, மரணத்தின் பிடியில் இருக்கிறா, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறா, மரண படுக்கையில் இருக்கிறா, நீ வந்து கையை வைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார்? போனார், வேண்டிக் கொண்டான். இயேசு போனார். 24 அவர் அவனோட கூட போனார், அவர் அவர்களோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றவரை திரளான ஜனங்கள் வந்து அப்படியே கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு. நேரம் அதிகமாக அதிகமாக எவ்வீருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. மரண அவஸ்தையில் இருக்கால, என்ன சிந்தனை. இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேற ஒரு சீனு போட்டுடுறா. அவள் போய் தொடுறா, அவள் சுகமாகறா. சுகமாயிட்டா அப்படியே போயிட வேண்டியது தானே. ஏசு நின்று கேட்குறேன், என்னை தொட்டது யார்? இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆக ஆக இந்த எவ்வீரனுடைய நிலை எப்படி இருக்கும்? சரி, அது யாரோ தொட்டு போகிறாங்க, வாங்க ஆண்டவர், நீங்கள் வாங்க ஆண்டவர், அங்கே மரண அவஸ்தையாக இருக்கிற ஐசியூவில் இருக்கிறாங்க, இன்றைக்கி போகிறாங்க, நீங்கள் வந்துருங்க ஆண்டவர், வாங்க வாங்க. பயம் அது உள்ளுக்குள்ள, அவர் சொல்லலைனாலும் பயம் என்ன ஆகும்? அதிகரிக்கிட்டே இருக்குது, அதிகரிக்குது, எரிக்குது. அங்கே அது அந்த அற்புதம் நடந்து முடித்த உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறார், 20:35 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். மரண அவஸ்தையா இருந்தவ இப்ப ஆயிட்டா, மரித்து போனாள், செத்தே போயிட்டா. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்த வேண்டும் என்றார்கள். உடனே இவனுக்கு எப்படி இருக்கும்? இறந்துட்டாங்க, இனி அவர் கூப்பிட்டு வரதான், வேண்டாம், அடுத்த வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? பயந்துக்கிட்டே இருந்தவன் இன்னும் பயத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். அப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன கவனிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே அவன் பேசுறதுக்கு முன்னாடி இயேசு பேசிட்டார். ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். ஆங்கிலத்தில் ஒன்லி பிலீவ், டோன்ட் பி அஃப்ரைட், ஒன்லி பிலீவ். விசுவாசத்துக்கு ஒரு நிலைப்பாடு தான், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கிடையாது, ஒரே நிலைப்பாடு. பயப்படாதே, விசுவாசமாயிரு. பயமும் விசுவாசம் ஒன்றா இருக்காது, அதனால தான் பயப்படாத. நெகட்டிவ் விசுவாசமாக என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசுவாசத்தில் பலப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போது நமக்கு விசுவாசத்தில் பலப்படணும்னா பயம் இருக்கவே இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாதுன்னா தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறதை 100க்கு 100 சார்ந்துருங்க. அவர் சொல்லிட்டார்னா, அவர் வாயிலிருந்து வார்த்தை பிறந்துடுச்சுன்னா அது நடந்த மாதிரியே எடுத்துக்கலாம். நம்ம வாயிலேருந்து பிறந்தா நடந்த மாதிரி இல்லை. ஆமாம், தேவனுடைய வாயிலேருந்து பிறந்தா அது நடந்த மாதிரி. அல்லேலூயா. வாக்கு பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை எத்தனை பேர் சுதந்திரிச்சாங்க? 2 பேர். 12 பேர் வேவு பார்த்தார்கள். அதில் 10 பேருடைய அறிக்கை பாருங்க. என்ன ஆகும்? 13வது அதிகாரம்
31 33 வரைக்கும். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, அவரோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, கஷ்டம். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். நாங்க எங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே தான் இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அந்த கவனிங்க, இவங்க வாக்குத்தத்தத்தை பிடிக்கல, இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஏனாக்கியரை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற அரக்கர்களை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற எதிர்மறையான காரியங்களை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கே சத்துரு இருக்கிறானே, அங்கே அது இருக்குது, அவங்கெல்லாம் பலசாலிகளாச்சே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இதே எதிர்மறையாக பார்த்து பயந்து போயிட்டான். 2 பேர் 14வது அதிகாரம் 6 பேர் 9 வரைக்கும். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட. அப்ப இவங்க வாக்குத்தத்தத்தை முன்ன வச்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அதனால பயப்படல. அதனால விசுவாசம் வளர்ந்தது. இவங்க விசுவாசத்தினால இவங்க விசுவாசத்தபடியே நடந்தது. அப்போ கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை மறந்துடாதீங்க. கர்த்தர் வாயிலிருந்து நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டாருன்னா அது ஒரு நாளும் மறந்துடாது, எழுதி வச்சுக்கோங்க, அது அப்படியே நிறைவேறும். ஒரு நாள் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை திரும்பவும் வீணா போகாது, அது நிறைவேறிட்டு தான் போகும். ஸோ அதனால் வாக்குத்தத்தத்தை நல்ல சார்ந்திருங்கள், பயத்தை வெளித்தரத்திடலாம். ஆமென். நீங்கள் பயப்படும் போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அக்கறைக்கு போவேன். நான் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை குறித்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படி அவர் முன் குறித்திருக்கிறார். ஆகவே அது அப்படியே நடக்கும். ஆமென். அதுக்கு முன்னாடியே நான் போயிட மாட்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை பாருங்க, 6வது அதிகாரம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆமென். மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்டெடுத்து நீ ரட்சிப்பாய். இது கர்த்தர் கிதியோனுடைய டீமுக்கு கொடுத்த வாக்கு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆமென். நான் உன்னோடே இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரே மனுஷர் அடிக்கிற மாதிரி நீ அடிப்பையா? கர்த்தர் சொல்லிட்டார் வாய், நீ மீதியானியரை இஸ்ரவேல் மீதியானியர் கையிலேருந்து ரட்சிப்ப, நான் உன் கூட இருக்கிறேன்.
ஒருத்தன் அடிக்கிறது போல மொத்த ஜனத்தை அடிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். அப்போ கிதியோன் சில டெஸ்ட்லாம் வச்சான். அப்புறம் எக்கால ஊதினார் கிதியோன். 34 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செய்யும்படி செய்து மனசே நாடங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்போ கிதியோன் எக்காலம் ஊதி படையை திரட்டுறான். படையை திரட்டினா பல ஜனங்கள் வந்துட்டாங்க. அந்த ஜனத்தின் தொகை எவ்வளோன்னா 32,000 பேர். அங்கே இல்லை, அது 32,000 பேர் வந்துட்டாங்க. வாக்கு என்ன? மீதியானியரை முறியடிப்பாய். ஆமென். ஒருத்தன் அடிக்கிறது போல மீதியானியர் மொத்தத்தையும் முறியடிப்பாய். 32,000 பேர் வந்துட்டாங்க இவனுக்கு எக்காலம் ஊதி. அப்போ ஆண்டவர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். அப்பா 32,000 பேர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்கப்பா. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். ஜனங்கள் கேட்க செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். இந்த 22,000 பேர் யாரு? பயந்தவன், பயமும் திகிலும் உள்ளவர்கள். பயப்படுறவங்களாம் போயிடுப்பான்ட்டாரு. 32 32 பயந்த கேஸ். தட் மீன்ஸ் 65% மக்கள் பயந்துனே இருக்கிறான். பயந்தவங்களாம் போங்கன்னா போயிட்டான். ஐயோ நமக்கு யுத்தம் தெரியாது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்மக்கிட்ட ஆயுதங்களே இல்லையே, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, அவன் மீதியான ரொம்ப பெரிய பலசாலியாச்சா, ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன், எக்காலம் ஊற்றினோ வந்தாங்க வந்துட்டேன், பயம் போகிறானோ போங்கன்னா 22,000 ஓடி போச்சு. வாக்கு என்ன? இஸ்ரவேல் மீதியானியரை முறியடிப்பாய். ஆண்டவர் சொல்றாருப்பா, எனக்கு முறியடிப்பேன்னா எனக்கு ஆயுதம் தேவையா தேவையில்லையா அதெல்லாம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக பிடிச்சிட்டிங்கன்னா பயம் இருக்கவே இருக்காது. திருப்பி சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டிங்கன்னா பயப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார்னா மேலாக்குவார். கர்த்தருடைய நீங்களே அவருக்குள் ஞானமாக இருக்கிறீங்களா, அவர் ஞானமாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஞானம் சூன்யமாக இல்லை. எனக்கு படிப்பு வராது, ஆனால் நான் படிப்புக்கிட்ட போவேன், அது வராது, நான் தான் போகணும். வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கோங்க. எனக்கு அது கர்த்தர் சொன்ன வார்த்தை கத்தத்தை பிடிச்சிங்க. இங்கே பயம் திகுல போக கடவுனா 22,000 பேர் போயிட்டாங்க. 22,000 பேர் போயிட்டாங்க. கடைசியில் 300 பேரை வச்சு தான் மீதியானியர் முறியடிச்சு மீதியானியர் கையிலிருந்து மீதியானியர் துரத்தையும் அடிச்சு விட்டாங்க. ஆயுதங்கள் இல்லை, ஒரு பானை, தீவட்டி, இது எக்காலம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மீதியானியர் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ கவனிங்க, பயம் இருந்ததுன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவே முடியாது. பயம் இருந்ததுன்னா உங்களால் விசுவாசிக்கவே முடியாது. விசுவாசிக்கலைன்னா தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா தைரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களை ஃபோக்கஸ்டாக இருங்க, அதை சார்ந்து இருங்கள். அப்போ பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளிடலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற 14வது அதிகாரத்தில் சீஷர்கள் இயேசு அப்போ படகுல அக்கறைக்கு போக சொல்லிட்டு அவர் ஒரு 4ஆம் ஜாமத்தில் 26ஆம் வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள், அதாவது 4ஆம் ஜாமன்னா இரவி 4ஆம் ஜாமன்னா 3லேருந்து 6, 3 மணிலேருந்து 6, ஒரு ஜாமன்றது 3 மணி நேரம். 6லேருந்து 9 ஒரு ஜாமம்,
9லேருந்து 12 ஒரு ஜாமம், 12லேருந்து 3 ஒரு ஜாமம், 3லேருந்து 6 4வது ஜாமம். அப்போ 3லேருந்து 6க்கு 3 4 மணிக்கு இருக்கும். அப்படியே கும்மிருட்டில் ஏசு அப்படியே நடந்து வரும்போது சீஷர்கள்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று அலறினார்கள், பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களின் பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னாரு. உடனே பேதுரு சொல்லிட்டார், நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். யாரும் கவனிங்க, நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னோன்னு இயேசு என்ன சொன்னாரு? வா. வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? வா, நீ நடப்ப, வா, கடல் மேல் நடப்ப, கடன் மீது நடப்ப, பிரச்சனையின் மேல நடப்ப. அல்லேலூயா. வாக்கு கொடுத்துட்டார், நீ பிரச்சனையின் மேல நடப்ப. எனக்கு பிரச்சனையே நீ பேசின்னு இருக்கக்கூடாது, பிரச்சனையை பேசக்கூடாது, வாக்கு தத்தத்தை பேசுங்கள். அது பேசுறது இல்லை. ஐயோ கடன் ஆகுது, ஐயோ பேலூன் ஆகுது, ஐயோ நோயாக இருக்குது, ஐயோ பேயாக இருக்குது, ஐயோ தொந்தரவு ஆகுது, ஒரே போராட்டமாகுது. ஒரே போராட்டமாக இருக்குது இல்லைண்ணே. வாக்குத்தத்தம் எத்தனையோ இருக்குது. வான்னு சொல்லிட்டார். பேதுரு எந்திரிச்சு நடந்தார். அப்படி நடந்தார். திடீர்னு 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. காற்று கவனிங்க, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் போது உங்களுக்கு பயமுத்துற மாதிரி சம்பவங்கள் நடக்குமா நடக்காதான்னா கண்டிப்பாக நடக்கும். பயமுத்துற மாதிரி வரும். சொன்னார் செய்கிறாரா, அப்போ தான் பயப்படுவீங்க. அப்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அமிழ்ந்துடுவீங்க. திருப்பி சொல்லிங்க, பயம் பிசுன்னு போயிடும். நீங்கள் பயந்தீங்கன்னா மேலே வர மாட்டீங்க, உள்ளே போயிட்டே இருப்பீங்க. பயத்துக்கு மட்டும் ஒரு நாள் இடமே கொடுக்காதீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். பயந்து போய் அப்படியே இருக்குது, விசுவாசம் முடியாமல் செயல்படாமல் போயிடும். அதனால் பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது. நீங்கள் தேவன், அதுக்காக தான் பயத்தை எப்படி தவிர்க்கணும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருங்க. அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் சொன்னபடி செய்கிறவராயிற்றே, அவர் வாயினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவராயிற்றே, கர்த்தர் சொன்னபடி செய்கிறவராயிற்றே. வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்தீங்கன்னா பயம் வெளியே போகும். ஆமென். ஸோ பயப்படும் போது வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. திரும்பி ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு, என்னன்னு தெரில அப்படின்னா வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த எதிரி சந்தேகம். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். ஆண்டவரிடத்தில் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், சந்தேகமும் விசுவாசம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. பயமும் விசுவாசம் ஒன்றா இருக்க முடியாது. சந்தேகமும் விசுவாசமும் ஒன்றா இருக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, நீ விசுவாசிக்கல. ஆமென். வெளிச்சமும் இருளும் ஒரே அறையில் இருக்க முடியாது. ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒரே வீட்டில் குடியிருக்க, தித்திப்பும் ஓர்ப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றில் கிடைக்காது. விசுவாசமும் சந்தேகமும், விசுவாசமும் பயமும் ஒரே இருதயத்துள் இருக்கவே இருக்காது. சந்தேகப்படுறவன் காற்றினால் அடிக்கிற அலைகளை போல இருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம். நீங்க சந்தேகப்படுறீங்கன்னா ஒன்னுத்தையும் பெற முடியாது. அப்பதான் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப நீங்க வாக்கு தத்தத்தை நினைவு கூறணும். அவர் சொல்லி இருக்கிறார். என்ன, நமக்கு வாக்கு தத்தத்தை மறக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சந்தேகம்லாம் வரும். அப்போ வாக்கு தத்தத்தை திரும்ப 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 நினைவு கூறுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 21:21
இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அப்படியே ஆகும். சந்தேகம் விசுவாசம் ஒன்றா இருக்கவே முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இல்ல, சந்தேகப்படாமல் சந்தேகத்தை வெளியே தள்ளிட்டு நீ விசுவாசிச்சா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, சந்தேகம் நீங்க தள்ளிட்டு விசுவாசிச்சீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யும். சந்தேகத்தையும் கூட்டின்னு வந்து விசுவாசிக்கிறேன்னா எவீரு மகளை உள்ள மரித்து போயிட்டா அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இயேசு என்ன சொன்னார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரன்ட்டு வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணாங்க? எல்லாம் நகைத்தார்கள். இயேசு என்ன சொன்னார்? அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கார், தூங்கிட்டு இருக்கா பாவா அப்படின்னு. அது கேட்ட உடனே ஜனங்களாம் என்ன பண்ணாங்களாம்? சாவு வீட்டில் போய் சிரிக்கலாமா? அது என்ன ஜனம் அது? அப்போ கிண்டல் பண்ணுற, கேலி பண்ணுறது, சேர்த்துட்டா இவர் இந்த இதெல்லாம் சந்தேக கேஸு. இது விசுவாசிக்காது, விசுவாசத்தின் எதிரிகள். உடனே ஏசு என்ன பண்ணார்? மார்க் அவங்களை எல்லாம் வெளியேற்ற 5:36 36 40 மார்க் 5வது அதிகாரம் 40. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி எல்லாரையும் யார்? எல்லாரையும் சந்தேகப்பட்டு சிரிச்சது, எள்ளி நகையானது, பயந்தது, சும்மா இதெல்லாம் வராது உயிரோட அப்படின்னு சந்தேகப்பட்ட கேஸ் எல்லாம் வெளியே போகும். அப்போது கர்த்தர் சந்தேகத்தையும் விசுவாசத்தையும் ஒன்றா வைக்க முடியாது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சந்தேகம்னு வந்ததுன்னா நிச்சயமாக விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். ஆமென். பிசாசுனுடைய டெக்னிக் என்ன தெரியுமா? சந்தேகம் ஏற்படுத்துவோம். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு தேவன் என்ன சொன்னாரு? புசிக்கக்கூடாது நான் சொன்னார். புசிக்கலான்னாரு. இவங்க புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது உண்டோ? ஒரு சந்தேகத்தை கிளப்புறா பிசாசு. தேவன் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிறது தான் பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம். ஏன்னா சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும் அப்படின்னு ஆழமாக விசுவாசிக்கணும். தேவன் சொன்னது உண்டோ? நீ பிழைப்பாய் என்று தேவன் சொன்னது உண்டோ? நீ வாழ்க்கையில் உருப்படுவேன்னு கர்த்தர் சொன்னது உண்டோ? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ? நீ கடன் வாங்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ? நீ படித்து பாஸ் ஆவேன் கர்த்தர் சொன்னது உண்டோ? கட்சி வரைக்கும் நீ இப்படி தான் இருப்பேன்னு இருக்க மாட்டேன், நல்லா முன்னேறுவேன், நல்லா வீடு கட்டுவேன், நல்ல பெரிய எதுக்கு வருவேன்னு தேவன் சொன்னது உண்டோன்னு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா தெரியுமா? அப்படிலாம் சொன்னாரா சத்துறோம். நாம் என்ன சொன்னோம்? பிசாசு சந்தேகப்பட அங்கே வச்சதுனால தான் அவளுக்கு அடுத்தடுத்து சரிவு.
ஸோ தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சந்தேகப்பட வைப்போம். அடுத்த எதிரி அவிசுவாசம், அன்பிலீஃப். யோவான் 20வது அதிகாரம் 24லேருந்து 27. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு. இயேசு வரும்போது தோமா இல்லை, சீஷர்கள் வந்து சொல்றாங்க நான் இயேசுவை கண்டோன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்படிலாம் போட்டு தொட்ட பிறகு அதுக்கு விசுவாசமே கிடையாது. பணம் வந்தால் தான் விசுவாசிப்பேன், சுகமாயிட்ட பிறகு தான் விசுவாசிப்பேன். இல்லை, கவனிங்க, சரியாக புரிஞ்சுக்கோங்க. உணர்வின் அடிப்படையில் நம்ம விசுவாசிக்கல. உணர்வு, சுகமாயிட்டேன்றது ஒரு உணர்வு, சரியா? சுகமாயிட்டேன் என்பது உணர்வு. அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறதுல விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம். சுகமாயிட்டேன்னு, சுகமாயிட்டேன்றப்போ கூட உங்களுக்கு சுகமாயிருக்காது. உணர்வின் படி நம்ம உணர்வை சார்ந்தவர்களாக இல்லை, வார்த்தையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம சார்ந்து. அப்போ இங்கே போட்டாளோடே விசுவாசிக்க மாட்டேன் என்றார். 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, கரெக்டா பார்த்து தோமாவை கிட்ட தான் பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி, கவனிங்க, நீ உன் விரலை இங்கே நீட்டு, என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. கவனிங்க, அப்புறம் தான் அவன் சொன்னான், ஆண்டவரே, 28 வாசனம் சார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என்றார். இப்போ விசுவாசிக்கிறது போடலை, இன்னும் கையை போடலை. அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஐயோ இவ்வளோ சொல்லிட்டோமே அப்படின்ட்டு விசுவாசம். ஏன்னா இவர் விசுவாசி, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய உண்மையான சாட்சிகள். அவங்க தான் போய் அப்போஸ்தலர்களாக இருந்து ஊழியத்தை செய்ய முடியும். விசுவாசியாகவே இல்லாமல் இருந்துட்டாருன்னா இவருக்கு இந்தியாவுக்கு வர முடியாது. அதனால் இவர் விசுவாசிப்பதற்கு கர்த்தர் தாம் உயிரோடு இருக்கிறவரை பலமுறை எல்லாருக்கும் காண்பித்தார். அதனால் இவர் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியார். அவிசுவாசமும் விசுவாசமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஸோ அது ஒரு எதிரி. ஆமென். அதனால் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் ஆலயத்தை தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள்னார். அவன் இப்போ பேதுரு லூக்கா 5:5 வாசிக்கிறான், ஆண்டவரே இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆமென். வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நம்ம கவனிங்க, அப்போ அவன் சந்தேகப்படலை, அவிசுவாசமாக இல்லை. ஏன்னா சூழ்நிலை என்ன சொல்லுது, பகல்லையா மீன் கிடைக்கும், நைட்டில் தான் கிடைக்கும். மீனை பற்றி எனக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் நல்லா தெரியும், இவர் சொல்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு சந்தேகப்படலை. ஆண்டவரே இன்னைக்கு சூழ்நிலை எதிராக தான் இருக்குது, என் விசுவாசத்துக்கு எதிராக தான் இருக்குது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்க்கல, பகல் நேரம்னு பார்க்கல. சொல்கிற நீங்கள் தச்சர், நான் மீனவன், என்னுடைய இது அனுபவத்தையும் நான் பார்க்கல. இப்போ உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செயல்படுகிறேன் என்று போட்டான். ஆண்டவர் சொன்னார், கிடைக்கும்பா, வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசிங்கள். சந்தேகப்படாங்கள், பயப்படாதீர்கள், அவிசுவாசமாயிராங்க. ஆமென். அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வேகமாக வளரும். விசுவாசன்றது டாப் கியர். கார் ஓட்டியிருக்கிறீங்களான்னு தெரியல, இல்லை பைக்கு ஓட்டியிருக்கீங்களா, அது போதும். கியர் வண்டி ஓட்டிருந்தீங்கன்னு தெரியும்.
நீங்கள் ஆக்டிவா, ஸ்கூட்டி, இந்த மாதிரி ஆட்டோ கியர் வண்டி ஓட்டிங்கன்னா இந்த நான் சொல்கிறது புரியாது. காருன்னா நல்லாவே புரியும். ஃபெய்த்துன்றது டாப் கியர், ஃப்ரண்ட் கியர். ஃபெய்த் அப்படி போட்டுனா டர்ற ஆக்சிலேட் கொடுத்தா போயினே இருக்கும். டவுட்டு, சந்தேகன்றது நியூட்ரல் கியர். நியூட்ரலில் வண்டி மூவாகாது. ஏன்னா நீ சந்தேகப்படுற. வண்டி விசுவாச வண்டி மூவாகவே ஆகாது. என்ன பெட்ரோல் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன், கேர் போடணும். நீ நியூட்ரல்லே போட்டிருக்க. கேரை போடணுன்னா விசுவாசிக்கணும். அடுத்து ஃபியர், பயம், ரிவர்ஸ் கியர். அது என்ன அது வண்டி நான் முன்னாடி போகணும் பார்த்தா பின்னாடி போயின்னு இருக்குது. நீ ரிவர்ஸ் கியரை போட்டு விட்டுக்கிறப்பா, பயந்துட்ட. வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும்னா ரிவர்ஸ் கியர் இருந்ததுன்னா முன்னே போக மாட்டேன், பின்னாடி தான் போவேன். அன்பிலீஃப், அது பார்க்கிங் கியர். பிரேக், ஹேண்ட் பிரேக் போட்டு வைப்பாங்க அது சிக்னலெல்லாம். அது இப்போது கியரை போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு தள்ள கூட முடியாது. அவிசுவாசம் தான், தள்ள கூட முடியாது. ஹேண்ட் கியர் போட்டு வச்சுங்க, தள்ளணும். அதனால் உங்கள் விசுவாசமாகிய வண்டி போகணுன்னா ஃபெய்த் என்கிற டாப் கியர் போட்டிங்கன்னா அதில் 1 2 ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு செகண்ட் 3 நாள் அப்படியே போயிருந்தீங்கன்னா வேகமாக போகலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ உங்கள் விசுவாசத்தின் அளவு தான் தேவன் ஆசீர்வதிக்கிற அளவு. அப்போ அந்த வாக்கு தத்தங்களை சார்ந்திருந்தால் பயம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. வாக்கு தத்தத்தையே சார்ந்திருங்கள். வாக்கு தத்தத்தை சார்ந்திருந்து அதையே அறிக்கையிடுங்கள். வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கார், அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். ஏன்னா கிறிஸ்துவ மார்க்கமே என்ன மார்க்கம்தான்? அறிக்கையின் மார்க்கம். ரட்சிக்கப்பட்டது எப்படி? ரோமர் 10:9-10 வாசிக்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு வாயினால் அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசித்து அது வெளியில் படணும், ரட்சிப்பா மாறணும்னா வாயினாலே அறிக்கையிடணும். அதே போல தான் ஒவ்வொரு ஆசீர்வாதம். இருதயத்தில் விசுவாசிக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? வாயினால அறிக்கையிடுங்க. வாக்கு தத்தங்களை இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்கள், இப்போ வாயினால அறிக்கையிடுங்கள். எப்போ? பயம் வரும்போது, சந்தேகம் வரும்போது, அவிசுவாசிக்கும் போது, கலக்கம் வரும்போது, கவலைப்படும் போது, எதிராக சூழ்நிலை இருக்கும்போது, வாக்குத்தத்தங்கள் மறக்க பண்ணுகிற காரியங்கள் நடக்கும்போது, சூழ்நிலைகள் அப்படி நடக்கும்போது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதிராக காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அறிக்கையிடுங்கள். ஆமென். கர்த்தருக்கு விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். 2 Corinthians 4:13 வாசிக்கிறோம். நீங்கள் அறிக்கையினால தான் அது சரியாகும். ஆமென். இளையகுமாரன் தூர தேசத்தில் இருந்தான். அவன் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்கல. அப்போ என்ன சொன்னாம, இதோ என் தகப்பன் வீட்டுக்கு எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு, அதை மனசுல சொல்றான். சொல்லிக்கிட்டு எழுந்து புறப்பட்டு அப்பா வீட்டுக்கு போனான். அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான், ஒரு நாள் போவேன், எங்கள் அப்பா கிட்ட பார்ப்பேன், பார்த்து பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், என்னை மன்னின்னு கேட்பேன், கேட்டுட்டு கூலிக்காரர்கள் ஒருவரனாக வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன், அப்படியே சொல்லுவேன்னா. அதே போல் வந்தான். என்ன தெரியுமா, நீங்கள் இப்படி சொல்ல 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 அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறீங்க. அறிக்கை பண்ண ஆமென். வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. அதை எடுத்து சொல்ல 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 நீங்கள் இன்னும் மூவ் ஆகிறீங்க. அதே போல் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் வந்துட்டான் அப்பா வீட்டுக்கு. வந்து
தகப்பனே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கவனிங்க, இவனும் அறிக்கையிட்டான். ஆமென். அறிக்கையிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகப்பனோடு ஒப்புரவாயிட்டான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், மார்க் 5:27 தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவனும் அறிக்கையிட்டாள். தொட்டா சுகமாவேன், தொட்டா she kept saying, அவ சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அவ சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ நாம கவனிங்க, பிரச்சனை அதிகமாக சொல்றோம், பரிகாரத்தை சொல்ல மாட்டோம். பிரச்சனையை அதிகமாக பேசக்கூடாது. டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களாம், டாக்டர் இப்படி பண்ணிட்டாங்களாம், சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது, கடன் தான் வாங்கணும் போல இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரில, அவர் இப்படி சொல்லிட்டாரு, வேலையிலேருந்து தூக்க போகிறாங்களாம், இனி வேலை இல்லையா, கிடையாதான், பணம் எதிர்பார்த்தேன் அது வராதான், கிடைக்காதான். இந்த மாதிரி எதிராக இருக்கிறதையே பேசாதீங்க. என்ன பேசணும்? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள். ஆமென். அதை பேசுங்க, பரிகாரத்தை பேசுங்க, பிரச்சனையை பேசாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ சொன்னால் சுகமாவேன், அவ தொட்ட மாத்திரத்திலே நான் சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தவ அப்படியே இல்லை, செயலுக்கு வந்துடும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா செயலுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஹும்முன்னு தெரியுது செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நெகட்டிவாக பேசுறதுல கில்லாடியாகிறீங்க. உங்களை சொல்ல சொன்னாங்களா யாருன்னா? எதிர்மறையாக பேசுறதுல வேகமாக பேசுறீங்க. அதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை பேசுங்க. மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி 1, தான் சொன்னபடியே 2, தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே 3 தடவை சொன்னபடியே நடக்கும். ஆமென். அப்போ வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் பாருங்க, கோலியாத்தையும் அறிக்கையிடுறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, பெலிஸ்தியன் அதுக்கு முன்னாடி 42. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, பெலிஸ்தியன் சுற்றிலும் பார்த்து 43 தாவீதை பார்த்து, பெலிஸ்தியன் 1 சாமுவேல் 17:43 பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 44 பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இவனு பாருங்க, விசுவாசமா பேசியிருக்கிறான் கோலியாத். வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். உடனே 45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன்னை கொன்னுடுவேன். உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
எங்கள் கர்த்தர் பட்டயத்தினாலே ஈட்டினால் ரட்சிக்கிறவர்கள் என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். கோலியாத்தும் அறிக்கை செஞ்சான், தாவீதும் அறிக்கை செஞ்சான். கடைசியில் எந்த அறிக்கை தான் ஜெயிச்சுது? தாவீது தான் ஜெயிச்சான். ஏன்? உலகத்தாரும் கூட அறிக்கை செய்வாங்க, பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக பேசு. இல்லை, உலகத்தானே சொல்கிறான், நீ என்ன பேசு அது நடக்கும் அப்படின்னா. கரெக்டு, அதில் உண்மை இருக்குது. பட் கவனிங்க, இங்கே இவன் தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து அறிக்கை செய்கிறான் கோலியாத். தாவீது அப்படி இல்லை. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ கர்த்தரையே சார்ந்து இந்த அறிக்கையை சொல்கிறான். அதனால தான் சொன்ன, கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தரை சார்ந்து நம்ம அறிக்கையிடணும். அடுத்தது கோலியாத்தின் அறிக்கையில் பாருங்க என்ன இருக்கு? உன் பிணங்களை 44, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு. அப்போ உடனே ஆகாயத்து பறவைகள் காட்டு மிருகங்கள் கேட்டுடுச்சு. கோலியாத்து வந்து தாவீது பொடியன், தாவீது வந்தால் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், ஆகாயத்து பறவைகள் காட்டு மிருகங்களுக்கு ரெடியாகுது, அப்பா இன்றைக்கி நமக்கு மீல்ஸ் கிடைக்குது. உடனே அங்கே தாவீது அறிக்கையை பாருங்க 46, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. ஆஹா, தாவீது வந்தா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாவீது வந்தா 2 கிலோ அப்படின்னா கோலியாத்து 20 கிலோ. உடனே ஆகாயத்து பறவைகள் காட்டு மிருகங்கள்லாம், கர்த்தாவே கூப்பிடுகிற காக்கை கொஞ்சம் போஷிக்கிறவரே கர்த்தாவே தான் கூப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னும் முடியல தாவீதின் அறிக்கை, பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை, தாவீதின் பிணத்தை மட்டும்தான் தருவேன் நான் கோலியாத்து. கோலியாத்து என்ன சொல்றான்? கோலியாத்தையும் கொடுப்பேன், அந்த பெலிஸ்தரில் இருக்கிற எல்லா பாளையங்களையும் பிணங்களை ஆகாயத்து பறவைகள் காட்டு மிருகங்களுக்கு சாப்பாடா கொடுப்போம். இதுங்க அல்லே லூயா, சோத்திரம், அல்லே லூயா. ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நல்ல விருந்து. இது இவங்க சொல்கிறதான் நடக்கணும். அவங்களும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து அறிக்கையிட்டான். நம்ம பேசுகிற அறிக்கை நம்மை சார்ந்து இல்லை. நான் முதலே சொன்னேன், நம்ம திறமையோ நம்முடைய அனுபவத்தையோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பேதுரு என்ன சொன்னார்? எல்லாரும் இடர்னா நான் விட மாட்டேன்னு அவனை சார்ந்துக்கிட்டான், இடர்னா. பவுல் பலப்படுத்துகிற கிறிஸ்துவை சார்ந்து கொண்டார், அநேக நிருபங்களுக்கு ஆசிரியராக மாறினார். இன்றைக்கும் அந்த நிருபங்களை இன்றைய சபைகளுக்கு உயிர் மிக்சியாய் அமைகிறது. அதனால் நாம் அறிக்கை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து அந்த அறிக்கையை சொல்லணும். ஆமென். ஸோ நம்ம விசுவாசிக்கிறத வாக்குத்தத்தங்களை அறிக்கையாக பேசும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதனால் பிரச்சனையை பேசாதீங்க, பலவீனத்தை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, கடனை பேசாதீங்க. மலையை பார்த்து பேசு, மலையை பேசாத. பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனை கிட்ட பேசி நிற்காத. சாரி, பிரச்சனையை பற்றி பேசாத, பிரச்சனை கிட்ட போய் பார்த்து பேசு. மலையை பார்த்து பேசு, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. தள்ளுண்டு போ. அதை பற்றி ஊரெல்லாம் போய் தம்பாட்ட அடிக்காது. எனக்கு சொல்லிட்டாங்க பிரச்சனை, எனக்கு இது இருக்குது, எனக்கு இது இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது. பிரச்சனையை பேசாதீங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஆமென். அதனால் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி அதை நீ அறிக்கையிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக பயம், சந்தேகம், அவிசுவாசம் பறந்துடும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஆழமாக பிடிச்சிக்கலாம். அப்போ உங்கள் விசுவாசம் மேலோங்கி வளர்ந்துருக்கும். மேலோங்கி வளர்றதின் அளவு தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற அளவாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்களை மூடி முறுமுறுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுக்காதீங்க, எதிர்மறையாக பேசாதீங்க. ஆமென். விசுவாசிப்பதை மட்டும் பேசுங்க. அடுத்து கண்ணை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எழுந்து நின்று, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கான காரியங்களை நீர் எங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் உரிமை பாராட்டோம். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
அவைகளை உரிமை பாராட்டுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க ஆண்டவர். நம்மை கீழாக்காமல் மேலாக்குவன் என்று இருக்கிறார், கடையாகாமல் முதலாவேன் என்று இருக்கார். நீ கடன் வாங்க மாட்டான், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று இருக்கார். கர்த்தரே ஞானமாக இருக்கிறார், கர்த்தரே பலனாக இருக்கிறார், கர்த்தரே நமக்கு திடனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி தான் நம்ம கையை பிடிச்சு அழைச்சிருக்கிறார். அதனால் நடு வழியில் நடக்கிற புயல் காற்று சீற்றங்களை கண்டு பயந்து விடாதீங்க. ஓ, கடலின் மீது நடப்பாய், கடன் மீது நடப்பாய், பிரச்சனையின் மீது நடப்பாய். ஓ, பிரச்சனை உன் காலு கீழே தான் இருக்கும், அதன் மேலே தான் நீ நடந்து வருவாய் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார், வான்னு சொல்லியிருக்கிறார். காற்றை பார்த்து பயந்துராதீங்க, பிரச்சனையை பார்த்து பயந்துராதீங்க. ஆண்டவரே, பயமே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி போ. சந்தேகமே இயேசுவின் நாமத்தில் விலகி போ. அவிசுவாசமே விலகி போ. கவலையே விலகி போ. ஓ, எள்ளி நகையாடுற தன்மையில் விலகி போ. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் சொன்னபடியே நான் மேல் மேலும் பலுகுவேன், பெருகுவேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படியே அறிக்கையிட்டு முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்யபடி ஆட்சேபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் பலப்பட கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ கேட்கிறோம். பிரச்சனை அல்ல ஆண்டவரே, பலவீனத்தை அல்ல ஆண்டவரே, தோல்வி அல்ல ஆண்டவரே, கடன் அல்ல, வியாதி அல்ல. இயேசுவின் நாமத்தில் பரிகாரத்தை பேசுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசுகிறோம், வார்த்தையை பேசுகிறோம். அப்படியே பேசி பலப்பட உதவி செய்யும், காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.